ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பெரா டெஸ்ட் பற்றி பார்க்கலாங்க. உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பார்க்குற குழந்தைங்க டாக்டரும் ஐடென்டிஃபை பண்ணிடுவார் உங்கள் சைல்டு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் கிட்ட அனுப்புவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிறதுக்காக தான் அனுப்புவாங்க. அந்த டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் உங்கள் குழந்தைக்கு பெரா அப்படிங்கிற டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. இந்த பெரா அப்படிங்கிற டெஸ்ட் காது கேட்குதா இல்லையா குழந்தைக்கு அப்படிங்கிற டெஸ்ட்டு தாங்க இந்த பெரா. ஸோ பிரணீத்துக்கு ஆட்டிசம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் போன போது எங்கள் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் இந்த பெரா டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. இந்த பெரா டெஸ்ட் காது கேட்குதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு நாங்கள் மார்னிங் டைம் தாங்க போயிருந்தோம். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா மார்னிங் டைம் போகிறது தான் பெஸ்ட்டு. அடுத்தது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் குழந்தைக்கு நல்லா தலை குளிச்சு விட்ருங்க. வயிறு நம்ப சாப்பாடு கொடுத்துருங்க. முக்கியமாக பொங்கல் கொடுத்துருங்க. காலையில் ஃபஸ்ட்டு ஃபுட்டே பொங்கலோ இல்லை வெண்பொங்கலோ கொடுத்துருங்க. பொங்கலோ வெண்பொங்கலோ காலையில் எழுந்திரிச்சு கொடுத்தோம்னா குழந்தைக்கு நல்லா தூக்கம் வரும். காலையில் கொஞ்சம் நேரத்துலேயே எழுப்பிடுங்க. தலைக்கும் குளிச்சு விட்ருங்க. நல்லா வயிறு நம்ம சாப்பாடு கொடுத்தோன்னே குழந்தைக்கு நல்ல தூக்கம் வருங்க. ஸோ இது கிட்ஸ் அண்ட் டாட்லர்ஸ் தான் எடுப்பாங்க இந்த டெஸ்ட்டு. ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. அங்கே போனால் குழந்தைய நல்லா தூங்க வைக்க சொல்லுவாங்க. காலையில் பொங்கல் சாப்பிட்ருக்கு நல்லா தலை குளிச்சிருக்கு அப்படி காலையில் நேரத்துலேயே எழுப்பியிருக்கீங்க அப்படின்னா நல்லா தூங்க வைக்க சொல்லுவாங்க. நல்ல டீப் ஸ்லீப் போனதுக்கப்புறம் தான் இந்த டெஸ்ட் எடுக்க முடியும். ஒரு வேளை உங்கள் குழந்தை தூங்கவே மாட்டேன்ருச்சு அங்கே போய் அடிக்கடி எந்திரிச்சிக்கிச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ திருப்பி வர சொல்லுவாங்க. வர சொல்லி டெய்லியும் நீங்கள் போகும்போதெல்லாம் தலை குளிச்சுட்டு காலையில் வயிறு நம்ப சாப்பாடு கொடுத்துட்டு காலையில் நேரத்துலேயே எழுப்பி காலையில் பொங்கல் கொடுத்துட்டு இப்படி தான் வர சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் ஃபஸ்ட்டே போன உடனே இந்த டெஸ்ட்டை எடுத்துட்டோங்க. 2 காதுலேயும் எடுப்பாங்க. நல்லா தூங்கும்போது மட்டும்தான் இந்த டெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ வயிறு நல்லா ஸ்டொமக் ஃபில் பண்ணிடுங்க. டெஸ்ட்டு ரொம்ப நேரம்லாம் நடக்காதுங்க. எடுத்தால் ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே இந்த டெஸ்ட் எடுத்து முடிச்சிருவாங்க. 1 ஹவருங்கிறதே அதிகபட்ச டைம் தான். நாங்கள் இந்த டெஸ்ட்டை ஒரே அட்டெம்ப்டில் எடுத்துட்டோம். எப்படின்னா நாங்கள் அவன் தூங்குறதுக்கு மெடிசன் கொடுத்துட்டோங்க. ஏன்னா பிரணீத் சிவியர் ஆட்டிசம். நான் ஐடென்டிஃபை பண்ணதே ரொம்ப லேட்டு. 3 இயர்ஸில் தான் நான் சிவியர் ஆட்டிசம்னு ஐடென்டிஃபை பண்ணேன். 3 இயர்ஸ் 1 மந்த்து இருக்கும் நாங்கள் இந்த டெஸ்ட் எடுக்கும்போது. ஸோ 3 இயர்ஸில் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நான் டெய்லியும் தெரப்பி கூட்டிகிட்டு போகணும். இந்த டெஸ்ட்டுக்கே 2 நாள் 3 நாள் 1 வாரம் 1 மாதம்னு சொல்லிவிட்டு அவன் தூங்க மாட்டேங்கிறான்னு சொல்லி இழுத்துட்டே போனோம் அப்படின்னா நான் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். ஆல்ரெடி நான் ஆட்டிசம்னு ஐடென்டிஃபை பண்ணதே 3 இயர்ஸில் தான். ஸோ ரொம்ப லேட்டாகி போயிடும். அப்படிங்கிறதுனால நானே அவங்கக்கிட்ட அந்த சென்டர்லேயே நீங்கள் காது டெஸ்ட் எடுக்க போகிற சென்டர்லேயே ஒரு குழந்தைங்க தூங்குறதுக்கான மெடிசன் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மெடிசனை 99% ஊற்றவே மாட்டாங்க. உங்கள் குழந்தை இயற்கையாக தூங்கும்போது தான் இந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 1% தூங்காத குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியும் அங்கே இருக்கிற மெடிசன் யூஸ் பண்ண மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட பார்க்குறீங்களோ அந்த டாக்டர்கிட்ட தூங்குகிற மெடிசன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தாட்டி விட்டுருவாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட நம்ம தூங்குறதுக்கான மெடிசன் வாங்கிட்டு போகணும். போய் அந்த மெடிசனை ஊற்றி அதில் தூங்க வச்சு தான் குழந்தைய எடுப்பாங்க. ஸோ 99% அவங்களோட மெடிசன் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம டாக்டர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற மெடிசன் சீக்கிரமாகவே குழந்த முழிச்சுக்குங்க. லைட்டாக அசைஞ்சால் கூட முழிச்சுக்கும். அதனால் நானே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இங்கே இருக்கிற மெடிசனையும் ஊற்றிடுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க அந்த மெடிசனே ஊற்றிட்டாங்க. ஸோ பிரணீத் சிவியர் ஆட்டிசம். அவனால் ரொம்ப நேரம் தூங்கவே முடியாது. நிறைய ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்குது பிரணீத்துக்கு. ப்ராப்பராக அவனால் ஒரு 1 ஹவர் கூட தூங்க முடியாதுங்க. ஸோ அதனால் இந்த டெஸ்ட் எடுக்க முடியாது பிரணீத்துக்கு. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் அந்த மெடிசன்ஸ் யூஸ்
யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் இயற்கையாக அந்த குழந்தை தூங்கும்போதே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் டாக்டர் கொடுக்குற மெடிசன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அப்போ குழந்தைய தூங்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இதாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற மெடிசன் ஊற்றுனீங்கனாலும் ஊற்றுவாங்க. அதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. அங்கே இருக்கிற தூக்க மருந்து கொடுக்கறதுனால குழந்தைக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. இந்த டெஸ்ட்டு 1 டேயில் குழந்தை நல்லா தூங்குச்சுன்னா ஒரே நாளில் முடிஞ்சிடும். இல்லை நல்லா தூங்கலை அப்படின்னா நல்லா தூங்குற வரைக்கும் இந்த டெஸ்ட் போயிட்டே இருக்கும். அது 1 வாரம் ஆனாலும் சரி 1 மாதம் ஆனாலும் சரி திருப்பி எடுத்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஸோ இதில் பிரணீத் 2 காதுலையும் பாஸ் பண்ணிட்டான். அவனால் நல்லா காது கேட்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரிசல்ட்டில் போட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவனுக்கு 2 காதுமே நல்லா கேட்கும். இந்த டெஸ்ட்டை பிரணீத் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் பீடியாட்ரிஷன்கிட்ட காமிச்சிட்டு தான் நாங்கள் ஆட்டிசம் கன்ஃபார்ம் பண்ணோம்.